வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் சூப்பராக சுவையாக மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி மீன் வாங்கி அதை இப்போ வெட்டி கழுவி சுத்தப்படுத்தியிருக்கோம். இப்போ மேற்கொண்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவ போகிறோம். உப்பு மஞ்சத்தூள், உப்பு மஞ்சத்தூளும் போட்டாச்சு. உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா உரசி வச்சுருக்கோம் மீனை. இப்போ தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மண் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயில் விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம கலந்துருக்கோம். மீன் குழம்பு இப்படி நம்ம வச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வெந்தயமும் காய்ந்த மிளகாய்களும் நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயோடு இப்போ நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப விழுதாக பேஸ்ட்டாக அரைக்காமல் பாருங்கள், இப்படி தான் அரைச்சிருக்கோம். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ கறிவடம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீன் குழம்புக்கு கறிவடம் சேர்த்து நம்ம தாளித்தா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கறிவடம். ஓகே, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளிகளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளிப்பு சுவை தான் ரொம்ப அவசியம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் சோம்பு சீரகம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ஜிலேபி மீன்
பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ மீன் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக சுவையாக ஒரு பாரம்பரியமான முறையில் நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசம் வருது. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.